தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜியின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் இருந்து விடுவிக்க கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு திரும்ப பெறப்பட்டதை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை முதன்மை அமர்வு, உயர்நீதிமன்றத்தினுடைய முதன்மை அமர்வு ஏற்க மறுத்த நிலையில செந்தில் பாலாஜி தொடர்ந்து இது தொடர்பாக மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த நிலையில் தான் சாட்சியினுடைய விசாரணை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கிவிட்டதால் இந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெறுவதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.